பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 54 வசனம் 7-8. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களாலே அவர் நம்மை விட்டு வழி விலகி நம்ம விட்டு போன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அவருடைய மகத்துவத்தை விட்டுட்டு வழி விலகி போயிட்டோம். அதனால் அவர் நம்மை விட்டு இமைப்பொழுது கைவிட்ட மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம உடனே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்குதே, எனக்கு யாருமே இல்லாத ஒரு மாதிரி இருக்கிறேனே, என்னை எல்லா மனிதர்களும் கைவிட்டாங்களே, நான் யாரெல்லாம் நம்பணும், ஓடி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்று சொல்லி நான் நம்பினவரெல்லாம் என்னை கைவிட்டாங்களே, நீங்களும் ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஐயோ, கடவுள் கூட நம்மளை கைவிட்டான்னு சொல்லலாம். ஆனால் அழகாக சொல்கிறாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், நீ இப்போ நினச்சிட்டல்ல, என்னை கூப்பிட்டல்ல, நான் உன்னுடைய உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அது மட்டும் இல்லை, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர். நித்தியமான ஒரு கிருபையோடு நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை தேற்றுவார், நம்மை வழிநடத்துவார், நம்மை பாதுகாப்பார். அதனால் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் நம்மளை அண்டாமல் அவர் சேட்டைக்குள்ளாக நம்ம மறைத்து நம்ம எப்போதும் அவருடைய சமூகத்தில் வைத்து நம்மை போஷித்து வழிநடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை மேலானது. நம்ம நினைக்கலாம், இப்படியே கைவிட்ட மாதிரி ஆயிட்டேனேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், இரக்கம் சூழ்ந்து கொள்ளும், உருக்கமான இரக்கங்களால் நம்மை முடிசூட்டுவார். அப்படி செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.